ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு டே டெஸ்ட் சீரிஸ். ஸோ உங்களுக்கு இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எப்படி நம்ம கொஷின்ஸ்லாம் கேட்குறோம், எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது 6th 7th இதுலேருந்து தான் இன்றைக்கி கொஷின் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, தினமும் டெஸ்ட் வரனால இங்கே தொடர்ந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னாவே மார்க் சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் தான், எக்ஸ்பெக்டட் கொஷின் இதெல்லாம் மட்டும்தான் வருது. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின், இங்கிலீஷில் 5, மேக்ஸில் 5, சயின்ஸில் 5, சைக்காலஜியில் 5, மொத்தமாக 25 கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும். ஸோ நீங்களாமே இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்து இப்போ நீங்கள் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்து சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, சரி ஃபஸ்ட் கொஷின் போகலாமா? தமிழில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் இன்றைக்கி ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவோம். இதில் உங்களுக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை நம்ம மாற்றிட்டு நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் விட்டு ரீட் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, 10 நற்றிணை குறுந்தொகை அகநானூறு. இந்த 5 கொஷின் முடிஞ்சோடனே நான் லாஸ்ட்டாக ஆன்சர் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஒரு தாட்டி ஆன்சர் பாருங்கள். ஓகேங்களா, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஓகேங்களா, செகண்ட் கொஷின் பாருங்கள். தேசிய அறிவியல் தினம். தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28, ஏப்ரல் 28, மார்ச் 28, மே 28. எந்த நாள் நம்ம தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுறோம்? மாறி அல்லாது காரியம் இல்லை என்ற வரியை கூறியவர் யார் அப்படின்னு பார்க்கணும். ஔவையாரா, திருவள்ளுவரா, அதிவீர ராமபாண்டியனா, பாரதியாரா? கடிதம் எத்தனை வகைப்படும்? 2, 3, 1, 4? பாடல் அடியில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் தொகை. ஓகேங்களா, பாடல் அடியில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் தொடை. ஆப்ஷன் ஏ அந்தாதி தொடை, இயைபு தொடை, சந்த தொடை, எதுகை தொடை. ஓகேங்களா, ஸோ இந்த 5 கொஷினை ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. இதுக்குண்டான ஆன்சர் உங்களுக்கு இந்நேரம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம ஆன்சருக்கு போகலாம். ஓகேங்களா, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றிணை. ஓகேங்களா, எப்பயுமே இந்த இதில் ஒரு க்ளூ மாதிரி நான் சொல்கிறேன். நரம்பு, கோட்சுராவோட நரம்ப. ஓகேங்களா, நரம்புன்னு வந்துச்சுன்னா நற்றிணை. நான் ஓகேங்களா, இது ஒரு ஈஸியான கெஸ்ஸிங்காக நம்பிச்சோம். சுறா நற்றிணை, நரம்பு நான் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நரம்பு, நற்றிணை. ஓகேங்களா, தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. இந்த கலர் ஓகேவா இருக்கா, இந்த கலர் ஓகேவா இருக்கான்னு பார்க்கலாம். இதுவே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குங்களா. சரி, தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. ஓகேங்களா, தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 நல்லா பார்த்துக்கோங்க. மாறி அல்லாது காரியம் இல்லை என்ற வரியை கூறியவர் யாருன்னா ஔவையார். மாறி அப்படின்னா இதோட பொருள் மலை. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறி அல்லாது காரியம் இல்லை அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. கடிதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, கடிதம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஓகேங்களா, 2. இப்போ இங்கிலீஷில் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் அப்படி சொல்கிறோம்னா நேர்முக கடிதம், மறைமுக கடிதம், அந்த மாதிரி 2 வகை. ஓகேங்களா, 5th கொஸ்டின். பாடல் அடியில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் தொடை. ஓகேங்களா, கடைசி இறுதி எழுத்து ஒரு பாட்டோட வரியில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருது அப்படின்னு சொன்னோம்னா அது இயைபு தொடை. ஓகேங்களா, கடைசி இருக்கிறதெல்லாம் ஒன்றா வரும், அதுதான் இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பார்க்கலாம். கொஷின் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுறேன். சினானிம்ஸ். இதுக்கு சினானிம்ஸ் என்னன்னு பார்க்கணும். என்ன சினானிம்ஸ்னால் கேமோஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற இந்த கொஷினோட சினானிம்ஸ் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஏ ஹைடு, பி அன்வெயில், சி டிவ்லூஜ், டி ரிவீல். ஓகேங்களா, 7th கொஷின். ஃபைண்ட் த கரெக்ட் வேர்ட். கரெக்டான வேர்டு இந்த இதுக்கு எதுன்னு கண்டுபிடிக்கணும். டேஸ் வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள்ஸ், பிளேசஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். எது இந்த பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், திங்ஸ் இதை குறிப்பிடும், எந்த வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ அட்ஜெக்டிவ், பி அட்வர்ப், சி நவுன், டி வெர்ப். ஓகேங்களா, 8th கொஸ்டின் பாருங்கள். சூஸ் கரெக்ட் வேர்ட். கரெக்ட் வேர்ட் சூஸ் பண்ணுங்கள். இஸ் தேர் எனி லெமோனேட் லெஃப்ட். இதுக்கு நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இந்த கொஷினுக்கு ஆன்சர் வரும்போது சொல்லிடுறேன் பின்னாடியே. இதுக்கு என்ன மீனிங்னு. ஓகேங்களா, 9th கொஷின். வென் த ட்ரீஸ் இஸ் வால்க்டு. ஓகேங்களா, புக் இஸ் ரிட்டன் பை. இந்த புக்கை யார் எழுதுனா? வென் த ட்ரீஸ் இஸ் வாக்டு. இந்த புக்கை யார் எழுதுனான்னு சொல்லி. ஆப்ஷன் ஏ ருஸ்கின் பான், பி லீவிஸ் கரோல், சி ஷேக்கர் தேதாத்ரி, டி சாரா கோல்ட்ரிட்ஜ்.
இதில் யார் வந்து இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணா அப்படின்னு சொல்லணும். டி. அடுத்து 10th கொஷின், சினானிம்ஸ். இந்த வேர்டுக்கு சினானிம்ஸ் கண்டுபிடிக்கணும். விகோரஸ், விகோரஸ்ங்கிற வேர்டோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு. ஏ ஹெல்த்தி, பி ஸ்ட்ராங், சி வீக், டி போத் ஏ அண்ட் பி. ஹெல்த்தியும் வரும் ஸ்ட்ராங்கும் வரும். எது வந்து கரெக்டுன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. அடுத்து வந்து நான் ஆல்ரெடி ஒரு கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிட்டனால எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பாருங்கள். ஏ லைம்ரிக் இஸ் ஏ டைப் ஆஃப் சில்லி போயம் வித் டேஸ் லைன்ஸ். ஓகேங்களா. லைம்ரிக் அப்படிங்கிற டைப் ஆஃப் சில்லி போயம் வந்து டேஸ் லைன்ஸ், எத்தனை லைன்ஸ் கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ அதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேமோஃப்ளாக் அப்படிங்கிறதோட சினானிம்ஸ் என்னென்னா ஹைடு. எப்பயுமே வந்து கேமோஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஹைடு, அது மறைச்சு வைக்கிறது. ஓகேங்களா. ஃபைண்ட் த கரெக்ட் வேர்ட். என்னென்னா எந்த வேர்டு வந்து நேமு, பிளேஸு, பீப்புள், அனிமல், திங்ஸ் இதெல்லாம் வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து நவுன் தான் இதெல்லாம் குறிப்பிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பீப்புள், பிளேஸ் இதெல்லாம் வந்து நவுன் தான் குறிப்பிடுறது. ஸோ நவுன் வந்து இதுக்கு வரும். வெர்பு வந்து எப்படின்னா ஆக்ஷனை தான் குறிக்கும். இப்போ ஓடுறான், வரான், ரன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெர்பு குறிக்கும். அட்வர்பு வந்து மேக்ஸிமம் கடைசி லெட்டர் இப்போ வந்து எல்ஒயில் முடிகிற மாதிரி வேர்ட்ஸ்லாம் குயிக்லி அந்த மாதிரி வர வேர்ட்ஸ்லாம் வந்து அட்வர்பில் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் கரெக்ட் வேர்ட்ஸ். இதில் வந்து இஸ் தர் எனி லெமோனேட் லெஃப்ட். லெமோனேடுக்கு மீனிங் என்னென்னா எலும்பிச்சை சாறு, அதை தான் வந்து லெமோனேட் சொல்கிறாங்க. ஏதாவது எலும்பிச்சை சாறு மீதி இருக்கா அப்படின்னு தான் கேட்போம். எனி லெமோனேட் லெஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. வென் த ட்ரீஸ் இஸ் வாக்டு. எப்போ மரம், அது வந்து மரம் வந்து நடந்து போகிறது அதை பற்றி சொல்கிறாங்க. அந்த புக்கை எழுதினவங்க யார் அப்படின்னா ருஸ்கின் பாண்ட் அப்படின்னு சொல்கிறவர். ஓகேங்களா. இவர் வந்து இந்த புக்கில் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அவரோட கிராண்ட்பாவோ வந்து எப்படி வந்து மரம் நடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அவருக்கும் அந்த கிராண்ட்பாவுக்கும் இருக்கிற அந்த லவ் அண்ட் கேர், அவங்க கிராண்ட்பா வந்து எப்படி வந்து மரங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தது, மரத்தை எப்படி வளர்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மரம் வாக் பண்ணுறதை பற்றி இந்த புக் எழுதினது வந்து ருஸ்கின் பாண்ட் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இது நல்லா பார்த்துக்கோங்க. வென் த ட்ரீஸ் வாக்டு, இந்த புக் எழுதினவர் ருஸ்கின் பாண்ட். நம்ம எப்படி ப்ரொனவுன் பண்ணுறோம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. சினானிம்ஸ் விகோரஸ் அப்படின்னா, விகோரஸ் அப்படிங்கிறதுக்கு சினானிம்ஸ் என்னன்னு பார்க்கணும். விகோரஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்த்தி அண்டு ஸ்ட்ராங் ரெண்டுமே வரும். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஹெல்த்தியாகவும் இருக்கிறது ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு மீனிங் தான் விகோரஸ். ஓகேங்களா. அடுத்து பார்க்கணும் இந்த கொஸ்டின். ஏ லைம்ரிக் இஸ் ஏ டைப் ஆஃப் சில்லி போயம் வித் டேஸ் லைன்ஸ். இந்த லைம்ரிக் அப்படிங்கிறதுக்கு வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கிற போயம் அப்படின்னா 5 லைன்ஸ். ஓகேங்களா. இந்த 5 லைன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்பயுமே எந்த டைப்பில் இருக்கும்னா ஏஏபிபிஏ அப்படிங்கிற டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் லாஸ்ட்டில் இருக்கிறதும் லாங் லைனும் இருக்கும், நல்லா பெரிய லைனாக இருக்கும். நடுவில் இருக்க இந்த ரெண்டுமே வந்து ஷார்ட் லைனாக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இதோட லைம்ரிக் அப்படிங்கிற அந்த போயம் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைனும் 5th லைனும் லாங் லைன்ஸாக இருக்கும். சென்டரில் இருக்க 3rd லைனும் 4th லைனும் ஷார்ட் லைன்ஸாக இருக்கும். அப்படி கொடுத்து அதோட பேர் என்னன்னு கேட்டால் லைம்ரிக் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. இதுலேருந்து 2 கொஷின். லைம்ரிக் அப்படிங்கிற போயம், லைம்ரிக் அப்படிங்கிறது எந்த மாதிரி லைன், எத்தனை லைன் கொண்டது அப்படின்னு கேட்டால் 5 லைன்ஸ். அந்த 5 லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது என்ன போயம், எந்த மாதிரி போயம், அந்த பேர் என்னன்னு கேட்டால் லைம்ரிக்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கிலீஷில் 5 கொஷின் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சயின்ஸ் பார்க்கலாம். ஓகே, சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மின் ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் கருவி எது? மின் ஆற்றலை வெப்ப ஆற்றலாக எது மாற்றுது அப்படின்னா மின்னீர் சூடேற்றி. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு அப்படின்னா வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஷின் ரீட் பண்ணிடுறேன். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னா செல்சியஸா, கெல்வினா, பாரன்ஹீட்டா, கலோரியா? ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீரின் உறைநிலை 100 டிகிரி செல்சியஸா, 0 டிகிரி செல்சியஸ்? சி ஆப்ஷன் சி 373 கெல்வின். ஆப்ஷன் டி -273 கெல்வின். ஓகேங்களா. 14வது கொஷின் பார்க்கலாம். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை கொண்ட கண்டம் எந்த கண்டம் மிக குறைந்த வெப்பநிலை கொண்டது அப்படின்னு. ஆப்பிரிக்கா, பி ஆசியா, சி ஐரோப்பா, டி அண்டார்டிகா. எது மிக குறைந்த வெப்பநிலை கொண்டதுன்னு சொல்லுங்கள். மின் சுற்றின் வகைகள் 2, 3, 4, 5 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பார்த்தாச்சு. மின் ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் கருவி மின்னீர் சூடேற்றி. அடுத்த கொஷின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். அடுத்து நீரின் உறைநிலை, நீரின் கொதிநிலை பார்த்துருப்போம் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. இது 2 கொஷின் இருக்குதாங்க. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் அதோட உறைநிலை கேட்குறாங்க. அப்போ அது 0 டிகிரி செல்சியஸ். உலகிலேயே மிக குறைந்த
வெப்பநிலை கொண்ட கண்டம். எந்த கண்டத்தில் மிக குறைந்த வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிகா. அண்டார்டிகா கண்டம் தான் மிக குறைந்த வெப்பநிலை கொண்ட கண்டம். ஓகேங்களா. மின்சுற்றின் வகைகள் எத்தனை வகைகள்னா 3 வகைகள் இருக்குது. மின்சுற்று 3 வகைப்படும். சுற்று பார்த்தீங்கன்னா 3 வகை: தொடர் மின்சுற்று, பக்க இணைப்பு மின்சுற்று, கலப்பு மின்சுற்று அப்படிங்கிற மாதிரி 3 வகை மின்சுற்று இருக்கும். அதோட பேர் இதில் தான். ஓகேங்களா. இந்த 5 கொஷின் இன்றைக்கி சயின்ஸில் பார்த்துருக்கோமா. அடுத்து மேக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? இந்த கொஷின் போட்டு பாருங்கள். அடுத்து வந்து 10⁻100 எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தலாமா. ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மில்லியன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு மில்லியனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எப்பயுமே வந்து நார்மலாக வந்து இந்திய மதிப்பும் அப்புறம் வந்து பன்னாட்டு மதிப்பும் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒரு மில்லியன்கிறது எதுக்கு குறிக்கும் நம்ம இந்திய மதிப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா 10 லட்சத்தை குறிக்கும். ஓகேங்களா. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் தெரியலனா 6th புக்கை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சத்தை வந்து குறிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 10 லட்சம் இருக்குது. இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க, ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன அப்படின்னு. ஸோ ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரம் இருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த மில்லியனை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மில்லியனை 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த இருக்கிற 10 லட்சத்தை 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. இப்போ 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? கீழே இருக்க 3ஐயும் மேலே இருக்க 3 நம்பரையும் கேன்சல் பண்ணிடும். அப்போ ஆன்சர் எத்தனை மீதி இருக்குது? 1000. ஓகேங்களா. கொஷினில் என்ன கேட்குறாங்க, ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன அப்படின்னு. அப்போ ஒரு மில்லியனில் 1000 ஆயிரங்கள் உள்ளன. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. 1000 ஆயிரங்கள் உள்ளன. ஓகேங்களா. ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு தாட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா 10⁻100 எவ்வாறு அழைக்கிறோம் சொல்கிறோம். 10⁻100 எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ப்ளஸ் கூகுள் 1000. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா 10⁻100க்கு ஒரு பேர் இருக்குது. அந்த என்ன பேருன்னு தான் கேட்குறாங்க. 10⁻100 கூகுள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். கூகுள் இல்லை, கூகுள். ஓகேங்களா. GOOGOL. ஓகேங்களா. GOOGOL. இதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி படிச்சுக்கோங்க. 10⁻100 GOOGOLன்னு சொல்லி இப்படி தான் அழைக்கிறோம். நீங்கள் மாற்றி எதுவும் சொல்லிக்கூடாது. ஓகேங்களா. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இதில் பாருங்கள், இது மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி நிறையா வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து இதோட ஆன்சர் பார்க்கலாம். இன்னொரு தாட்டி நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்துட்டு படம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் இந்த கொஷின் மார்க் போட்டிருக்க இடத்துல என்ன நம்பர் வரணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2க்கும் 4க்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2க்கு அப்புறம் 3, 4, அப்புறம் 2. இந்த இடத்துல 2 டிஃப்ரென்ஸ். அடுத்து இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸை பாருங்கள். 4க்கு அப்புறம் 5, 6, 7, 3 டிஃப்ரென்ஸு. அடுத்து 7க்கும் 11க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 8, 9, 10, 11, 4. அதே மாதிரியே 11க்கும் 16க்கும் 5. இப்போ என்ன வரணும்? 2, 3, 4, 5. இப்போ இதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் வரணும்? 6. அப்போ 6 டிஃப்ரென்ஸ்னால் 16 இருக்குது. 16ஓட 6 கூட்டுனிங்கன்னா 12, 1. ஆன்சர் என்ன? 22. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரணும்? 22 வரணும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷனில் அந்த 22 இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா இங்கே 22 இருக்குது. ஸோ ஆப்ஷனில் 22 இருக்கனால சி தான் கரெக்ட் ஆன்சர். 22 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, கொடுக்கப்பட்ட படங்களில் எக்ஸ் கண்டுபிடிக்க. 4th கொஷின். கொடுக்கப்பட்ட படங்களில் எக்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ABCD அப்படிங்கிற ஒரு இது கோணம் கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ் எங்கே இருக்குது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னால் அதுதான் கண்டுபிடிக்கணும். அதில் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். இங்கே 25 டிகிரி செல்சியஸில் ஒரு கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி கொஷின் எப்பயுமே கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஒன்று கொடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ 4th கொஷினோட ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 4th கொஷினோட சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேர்கோட்டு இல்லையா, இந்த நேர்கோடு இருக்குது இல்லைங்களா. இங்கே வந்து இந்த ஒரு நேர்கோட்டோட அமையும் கோணம் எப்பவுமே 180 டிகிரியாக இருக்கும். அதில் பாதி வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ நேர்கோட்டில் அமையும் கோணம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். நேர்கோட்டில் அமையும் கோணம் எத்தனை டிகிரின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தானே சொன்னேன். நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி. ஓகேங்களா. இதுலேயே வந்து 180 டிகிரி தான் எப்பயுமே மென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாவே. அப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 2 கோணத்தில் 2ல் 1 கொடுத்துருவாங்க, இன்னொன்று கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸு ப்ளஸ் எத்தனை டிகிரி? இன்னொன்று 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி போட்டுக்கணும். ஓகேங்களா.
ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டு இப்போ இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 180 டிகிரி இந்த இடத்துலேருந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது எப்பயுமே ஆப்போசிட் சைடு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் இந்த பக்கம் போயிட்டு -25 ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் டிகிரி இப்போ எக்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். இதையும் மைனஸ் பண்ணோம்னா 155 வருது. அப்போ எக்ஸோட ஆன்சர் 155. இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்குது இன்னொரு கோணம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 155 டிகிரி இருக்குது. அப்போ இங்கே ஆப்ஷனில் 155 டிகிரி இருக்கா, இருக்குது. டி ஆப்ஷன். அப்போ 155 டிகிரி தான். புரிஞ்சுதா? நேர்கோட்டில் அமையும் கோணத்தை 180 டிகிரி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை அந்த பக்கம் மைனஸாக கொண்டு போகிறோம். ஆன்சர் வந்துடுது. இவ்வளோதான் ஷார்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 5th கொஷின். கோடை காலத்தில் குளத்தில் நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தால் 2 அங்குலம் வீதம் குறைகிறது. ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம் குறையுது. இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 5th கொஷினோட ஆன்சர் பார்க்கலாமா? 5th கொஷினு ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்தாங்க, கோடை காலத்தில் குளத்தில் நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தால் 2 அங்குலம் வீதம் குறைகிறது. ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம் வீதம் குறையுது. அப்போ இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் என்னென்னு வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாரத்துக்கு எத்தனை குறையுது, 2 அங்குலம் குறையுது. ஸோ அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கும். 6 வாரங்களுக்கு இது நீடிக்குது. அப்போ எவ்வளோ வாரத்துக்கு நீடிக்குது, 6 வாரங்கள். 6 வாரம் நீடித்தால் குளத்தின் அளவு எவ்வளவு குறைஞ்சிருக்கும். அப்போ ஒரு வாரத்தில் 2. அப்போ 6 வாரம் அப்படின்னா 6 × 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்ன, 6 × 12. ஸோ ஆன்சர் இதுதான். இப்போ 6 வாரங்களுக்கு நீடிக்கும் போது நீரோட அளவு 12 வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்க்கலாம் 12 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்ஷன் டி இதுதான் ஆன்சர். ஸோ மேக்ஸில் 5 கொஷின் பார்த்துரும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அடுத்து சைக்காலஜி. ஓகே, இப்போ நம்ம சைக்காலஜியில் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே என்னதுன்னு கொஷினுக்கு ஆன்சர். கொஷினால ஆப்ஷன் பார்க்கலாம். ஆளுமை, படைப்பாற்றல், அடைவூக்கம், பொருத்தப்பாடு. ஓகேங்களா? இதில் இது ஆன்சர்னு பாருங்கள். 2வது, மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படிநிலை எண்ணிக்கை எத்தனை? 6, 7, 8, 5. நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் யார்? ஆல்பர்ட் ஹூட்டன், ரூசோ, பன்ரோ, ஜான் டுவே. யார் இந்த கோட்பாட்டை வழங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அறிவுரை பகர்தல் வகைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேங்களா? 3, 2, 1, 5. நுண்ணறிவு ஈவு 120 to 140 கொண்ட குழந்தைகள். உயரமானவர், மிக உயர்வானவர்கள், மேதை, முட்டாள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்க்கலாமா? செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே அடைவு ஊக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே அடைவு ஊக்கம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படிநிலையோட எண்ணிக்கை. மாஸ்லோவோட படிநிலை ரொம்பவே முக்கியமான கொஷின். எத்தனை படிநிலை அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் யார்? நெறிப்பிரல், ஓகேவா, இவங்க வந்து குற்றம் மாதிரி செஞ்சுருப்பாங்களே அவங்களுக்கான ஒரு நடத்தை கோட்பாடை வழங்கினாரு. யாருன்னா ஆல்பர்ட் ஹூட்டன். அப்படின்னு ஹூட்டன் பாட்டு நம்ம பாட்டாங்களாம் நல்லா எப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை சொல்லி நம்மளுக்கு வளர்த்திருப்பாங்க. ஸோ நெறி அப்படின்னா ஹூட்டன் பாட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அறிவுரை பகர்தல் வகைகளின் எண்ணிக்கை. அறிவுரை பகர்தல் வகைகளின் எண்ணிக்கை எத்தனை? அறிவுரை வந்து 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. அறிவுரை 3 பேர் சொல்கிறாங்க, 3 பேர் அறிவுரை பகர்றாங்க. ஓகேங்களா? நுண்ணறிவு ஈவு 120 to 140 கொண்ட குழந்தைகள். நுண்ணறிவு ஈவுனா அறிவு வளர்ச்சி, அந்த ஈவுத்தன்மை வந்து 120 to 140 வச்சவங்க இருக்காங்கன்னா அவங்க மிக உயர்வானவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? மிகவும் உயர்வானவர்கள் தான் 120 to 140 அந்த ஈவு கொண்டவர்களாக இருப்பாங்க. ஸோ இன்னையத்தை இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 25 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இதில் நீங்கள் வந்து எத்தனை கொஷினுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த கொஷின் புதுசாக இருக்குது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வந்து கொடுக்குற கமெண்ட் பொறுத்து தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு தினமும் இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.